வணக்கம் ஐயா. கர்மான்னா என்ன? முதல்ல அதை தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறமா நோயினா என்னன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, கர்மாவுக்கும் நோய்க்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு. ஒரு மனிதன் ஒரு தாய் வயிற்றில் 10 மாதம் சுமந்து 300 நாட்கள் சுமந்து பிறந்து அந்த குழந்தை வளர்ந்து எல்லாத்தையும் செய்யக்கூடிய அந்த குழந்தை மனிதன், எல்லாத்தையும் செய்யக்கூடிய மனிதன் ஒரு 30 வயசு 40 வயசு தாண்டிச்சு அப்படின்னா அவன் உடலே அவன் என்ன சொல்கிறானோ கேட்க மாட்டேங்குது. ஒரு கை கால் வேலை செய்ய மாட்டேங்குது. திடீர்னு ஒரு சைடு மட்டும் போயிடுச்சு அப்படின்பாங்க. ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க, கழுத்து மட்டும்தான் பேசுறதெல்லாம் கேட்குது கொள்ளுது, உடல் முழுக்க எந்த அசைவும் இல்லை, ஆனால் நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அப்படின்வாங்க. இதெல்லாம் ஏன் வருது? எதுக்காக? முதல்ல நம்ம உடல் நம்மளது இல்லை அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். இதான் கர்ம விதி அப்படின்னு சொல்கிறது. நம்ம உடல் நம்மளது இல்லை. அந்த கர்மானா என்ன அப்படின்னா, நம்ம உடல் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது, நவகிரகங்களால் உருவாக்கப்பட்டது, மும்மூர்த்தி முற்பெரும் தேவியர் 33 தேவர்களால் உருவானது நம்ம உடல். இதை தான் குதம்பை சித்தர் பாடி வச்சார். அண்டத்துக்கப்பால உள்ளதை உன் பிண்டத்தில் காண்பாயடி குதம்பாய் அப்படின்னார். பிண்டம் நம்ம உடல். இந்த உடல் இத்தனை பேரால் உருவாக்கப்பட்டது அப்படின்றதுக்கான கர்ம விதி அப்படின்றதுக்கான வழி என்ன அப்படின்னா, மும்மூர்த்தியாய் பெருமூளையும் முற்பெரும் தேவியராய் சிறுமூளையும் 33 தேவர்களால் உருவாக்கப்பட்ட நரம்பாகவும். இதை ஏன் 33 தேவர்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் சயின்ஸில் கண்டுபிடிச்ச பிரகாரம் 72,000 நாடி நரம்புகள் அப்படின்றத சொல்லலாம். அதாவது ஆணி வேர்களை எண்ணிடலாம், சல்லி வேர்களை எண்ண முடியாது. எப்பேற்பட்ட மனிதனாலும் சல்லி வேர்களை எண்ண முடியாது. சித்தர்களாலேயே அதை எண்ண முடியாதனால தான் 33 தேவர்களால் உருவாக்கப்பட்ட நரம்பு அப்படின்னு வச்சாங்க. 9 துவாரங்களாய் நவகிரகங்களும், 5 பஞ்சபூதங்களாய் நம்முள்ள உள் உறுப்புகளும், எலும்பு சதை இவை அனைத்தும் அசுர சக்தியால் உருவாக்கப்பட்டதாகவும் நம்ம உடலை படைச்சிருக்காங்க. இதை என் முன்னோர்கள் சொல்லி தெளிவாக எனக்கு விளக்கம் கொடுத்தப்ப தான் நானுமே இதை நம்பினேன், தெரிஞ்சது. இதை விட பிரபஞ்சத்திட்ட இருந்தும் நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி உருவாக்கப்பட்ட இந்த உடலில் பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் அசுர சக்திகளும் தெய்வ சக்திகளும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த உடல் ஒரு வினை செய்ததுக்கு அப்புறம்தான் ஒரு நோய்க்கு போகும் அப்படி என்பது இல்லை. அசுர சக்தி என்ன செய்யணுமோ அதை அது செய்யும். எலும்புகளால் மனிதன் உடலில் உருவாக்கப்பட்ட அசுர சக்தி அதுக்கு என்ன தேவையோ அது தன்னுடைய செயல் பிரகாரம் செய்யும். நம்ம உள் உறுப்பில் இருக்க பஞ்சபூதங்களும் அதுங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம உடம்புல ஆட்சி பண்ணிக்கும். நவ கிரகங்களும் நம்ம உடம்புல இருந்து அதுங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆட்சி பண்ணும். இதனால் நல்லா வாழ்ந்த மனிதன் திடீர்னு கை கால் விழுந்து ஒரு செயலும் செய்ய முடியாமல் இருக்கிறப்போ 4 பேர் சொல்லுவாங்க, என்ன பாவம் பண்ணானோ இவன் இப்படி இருக்கான், இந்த மாதிரி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாவம் செய்து வருவது அல்ல. இதை தான் கர்ம வினைன்றது. கர்ம வினைன்றது கர்மாக்கள், பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள் அசுர சக்திகள் செய்கின்ற கர்மாக்கள். அதுங்க இது உன் உடலை நடக்கும். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே இது உன் உடல் என் வசப்பட்டது, அதனால் நான் என்னுடைய ஆட்சியை செய்வேன். அந்த ஆட்சியை செய்யும் போது என்னுடைய வேலை என்னவோ என்னுடைய தன்மை என்னவோ அதை நான் செய்யதான் செய்வேன். அப்போது இதை நீ எப்படி வெல்லணுமோ வென்றுக்கோ. என் கர்ம வினை பிரகாரம், கர்ம வினை அப்படின்னா அந்த கர்மாக்கள் பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள் அதுதான் கர்மாக்கள். அவங்க செய்கிறத நம்ம உடலை அவங்க செய்யதான் செய்வாங்க. இதை நீ எப்படி வென்று வெளியே வரணும் அப்படின்னா, மும்மூர்த்தி முற்பெரும் தேவியர் 33 தேவர்களால் உருவாக்கப்பட்ட மூளை நரம்பு ரத்தம் இதை வச்சு நீ எப்படி வெளியே வரணும் அப்படின்னா,
புத்தி கூர்மையில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, விதியை மதியால் வெல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. விதி கர்மா. ஒரு மனிதன் பாவம் செஞ்சு பிறக்கலை, ஒவ்வொரு பிறவிக்கும் அவன் செய்கிறத அந்த நிமிடமே அனுபவித்து ஆக வேண்டும். அந்த நிமிடமேனா அந்த ஜென்மத்திலேயே அவன் அனுபவித்து ஆகணும். இதை தெளிவாக எப்படி உங்களுக்கு புரிய வைக்குதுன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன் சரிங்களா. அந்த மனிதன் ஒரு கர்ம வினையில் அடிபட்டு ஒரு நோய்வாய்ப்பட்டு படுத்துட்டார் அப்படின்னா அந்த கர்ம வினையானது என்ன செய்யுமோ அதை செஞ்சுட்டு தான் இருக்கும். கர்மான்றது இதுதான். நாம் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம உடல் எல்லா வேலையும் அது பாட்டு செஞ்சுட்டே தான் இருக்கும். மூச்சு இழுக்கிறதோ, இதயம் படபடக்கிறதோ, நாம் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகிறதோ, இல்லை நாம் தூங்கும்போது நைட்டு 12 மணிக்கு மோஷன் வந்தாலும் எழுப்பி விடுறதோ, யூரின் வந்தாலும் எழுப்பி விடுறதோ, இல்லை தூக்கத்தை கலைச்சி விடுறதோ, அது எல்லாமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் அது வேலைகளை பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த கர்மாக்கள் வேலை செய்யும்போது முன்ஜென்மத்து பாவம், பின் ஜென்மத்து பாவம், 7 ஜென்மத்து பாவம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த கர்மாக்கள் ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னா, நீ பிறப்பு எடுக்கும் முன்பே, ஆத்ம சக்தி பிறப்பு எடுக்கிறதுக்கு முன்பே, ஆத்ம சக்தி தனிப்பட்ட முறையில் எதையும் பண்ண முடியாது, ஒளியாக ஜொலிக்க தான் முடியும். ஒரு தீபத்தை ஏற்றி வச்சா அந்த தீபம் எப்படி நம்ம வீட்டுக்கு வெளிச்சம் கொடுக்குமோ அதே மாதிரி ஆத்ம சக்தி ஒரு வெளிச்சமாக தான் இருக்குமா தவிர, அந்த ஆத்ம சக்தி தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு வேலையும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பொருள் வேணும், மனித பிறப்பு வேணும். ஆத்மா செயல்பட வேணும் அப்படின்னா மனித பிறப்பு வேணும், மனித உடல் வேணும். அப்போ அந்த மனித உடல் வேலை செய்யணும் அப்படின்னா மனித உடல்கள் எல்லாமே கர்மாவால் மட்டும்தான் உருவாக்க முடியும். தெய்வத்தால் தான் எல்லாம் முடியுமே, எல்லாமே செய்யலாமே அப்படின்னு கேட்கலாம். நல்லதும் கெட்டதும் இல்லாமல் உலகம் எதுவுமே கிடையாது. உனக்கு நல்லது நீ நினைக்கிறது மற்றவங்களுக்கு கெட்டதாக இருக்கலாம், மற்றவங்க கெட்டதுன்னு நினைக்கிறது உனக்கு நல்லதாக இருக்கலாம். ரோஜாவில் முள் இல்லாமல் எந்த ரோஜாவுமே கிடையாது. எல்லா ரோஜாவிலையும் முள் இருக்கா? டேபிள் ரோஜாவில் முள் இல்லையே, இந்த பட்டு ரோஜாவில் முள் இல்லையே அப்படின்னு கேட்பீங்க. அதை யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் எடுத்து பயன்படுத்த மாட்டாங்க, தொட்ட உடனே துவண்டு போயிடும். கர்ம வினை என்பது இதுதான். நம்ம உடம்பை யார் உருவாக்குனாங்களோ, நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், நான் என் அம்மா வயிற்றில் தானே பிறந்தேன், அப்போ எங்கள் அம்மா கர்ம வினையா, என்னை பெற்றது எங்கள் அம்மா தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களை உங்கள் அம்மா பெற்றிருந்தாலும், இன்பத்துக்கு அடிபட்டு துன்பத்தை வாங்கியிருந்தாலும், அதாவது இன்பத்துக்கு அடிபட்டு துன்பத்தை வாங்கியிருந்தாலும் அப்படின்றது காரணம், உடல் உறவுன்ற ஒரு இன்பத்துக்கு அடிபட்டு நீ பிறக்கும்போது என்ன வலிக்குன்றது உனக்கு தெரியாது, பெற்றுக்கிற அவங்களுக்கு தெரியும். பெற்றுக்கிட்டான்னு சொல்லுவாங்க, ஒரு பிள்ளையே எனக்கு போதும், இன்னொரு பிள்ளை எனக்கு தேவையே இல்லைப்பா, படாத பாடுபட்டுட்டேன் அப்படின்பாங்க. ஆனால் ஒரு 10 மாதம் போச்சுன்னா அடுத்த குழந்தைக்கு ரெடி ஆகிடுவாங்க. ஏன்னா அந்த உடல் கர்மாவால் உருவாக்கப்பட்டது, அது அப்படி தான் பண்ணும். விருப்பப்பட்டதை எடுக்கும், விருப்பப்பட்டதை தூக்கி போடுவோம். தானாக வேலை செய்யணும்னா செய்யும், செய்யாமல் விடணும்னா விட்டுரும். இந்த பூமிக்கு சொந்தமானது இந்த உடல். பூமி எது? பஞ்சபூதங்களில் ஒரு பூதம். பூதத்துக்கு சொந்தமான உடல், பூத உடல் நம்மளது. நாம் இருந்தால் தான் அந்த கர்மாவும் வேலை செய்யும். அந்த கர்மாவுக்கும் வேலை செய்ய தெய்வசக்தி வேணும், தெய்வசக்தி வேலை செய்யவும் கர்மா வேணும். அப்போது ஒரு மனிதன் பிறக்கும்போது கர்மா கூடையே தான் பிறந்து வருது, ஒரு உயிரணுக்களாக தான் அது கூட வருது. உயிரணுக்களாக ஒரு தாய் வயிற்றில் உருவாகும் போது அந்த தாய் சாப்பிட்ற சாப்பாட்டை முதல் கொண்டு, அதில் இருக்கிற அணுக்களை முதல் கொண்டு, கை கால்கள்லாம் நீங்கள் பார்த்து வைக்கிறீங்களா? இல்லை சுமக்கிற உங்கள் தாய், என் பிள்ளைக்கு கை இப்படி வரணும், கால் இப்படி வரணும், முகம் இப்படி வரணும், என்னுடைய குழந்தை இப்படி இவ்வளோ அழகாக பிறக்கணும் அப்படின்னா உங்கள் தாய் உங்களை பெற்றுக்கிறாங்க? உங்களுக்கு ஒவ்வொன்றும் அவங்களா உருவாக்குறாங்க? அந்த தாயோட உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் உருவாக்குது, நவகிரகங்கள் உருவாக்குது. இந்த ஆன்ம சக்தி இப்படி வரணும், இந்த ஆத்ம சக்தி இப்படி வெளியே வரணும் அப்படின்ட்டு உன் தாயோட உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள் தான் இதையெல்லாம் உருவாக்குது. இது கர்மாக்கள். கர்மாக்கள் தான் உருவாக்குது மனிதனை. ஆத்ம சக்தி, ஆன்மா, கண்ணுக்கே தெரியாத ஒரு ஆன்மா தந்தையோட ரத்தத்தில் உருவாகி
தாயோட கர்ப்பப்பைக்கு போய் அது கர்ம சக்திகளை வாங்கி பிறந்து வெளியே வந்து கர்ம ஆட்சிக்கு உட்பட்டு வளருது. வளரும்போது இந்த கர்மா அப்படின்ற விதியை மதியால் வெல்றது எப்படின்றது தான் நாம் கற்றுக்கணும். மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் இதை கற்றுக்கணும். விதி தான் கர்மா. விதினா என்ன, விதியை மதியால் எப்படி வெல்றது அப்படின்றத கற்றுக்கணும். இதுக்கு தான் அந்த காலத்தில் குருகுலம்னு ஒன்று இருந்தது. இப்போ இருக்கிற பாடம் பள்ளிகளை நான் சொல்லலை, அந்த காலத்து குருகுலத்தை சொல்கிறேன். சரிங்களா? இது வந்து கர்மானா என்ன அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த கர்மானா விதி, அந்த விதியை மதியால் வெல்றது எப்படின்னு நாளைக்கு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். சரிங்களா?